வணக்கம். தூவானம் நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம். மகிழ்ச்சி எப்போதும் முகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, மனதிலும் இருக்க வேண்டும். அது எப்படி? அது வெளியே எங்கே இருந்தும் நாம் பெற்றுக்கொள்ளும் கடன் அல்ல. எனவே அதை நாங்கள் தான் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும், எங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை பரவ விடுவதன் மூலமாக. சரி, ஒரு குட்டி கதை உங்களுக்காக. ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி தன்னுடைய உப்பு மூட்டைகளை ஒரு கழுதையின் மேல் ஏற்றி கொண்டுதான் செல்வார் விற்பனைக்கு. ஒரு நாள் இப்படி போய்கொண்டிருக்கும் போது, கழுதையில் இந்த உப்பு மூட்டையை ஏற்றி கொண்டு போய்கொண்டிருக்கும் போது தவறி அந்த கழுதை ஒரு நீர்த்திடலில் அல்லது ஒரு ஆற்றில் என்று வைத்துக் கொள்வோமே விழுந்து விட்டது. விழுந்ததும் கஷ்டப்பட்டு அவர் தூக்கி எடுப்பதற்குள் பாதி உப்பு கரைந்து போய்விட்டது. எழும்பிய கழுதைக்கு சந்தோஷம். அடடா, பாரம் குறைந்து விட்டதே என்று. கழுதைக்கு இப்போது புரிந்து விட்டது, உப்பு கரைந்து விட்டது, அதுதான் பாரம் குறைந்து விட்டது என்று. இனி ஒவ்வொரு நாளும் அந்த கழுதை என்ன செய்கிறது? வரும்போதெல்லாம் அதே நீர்நிலையில் அல்லது ஆற்றிலே தடுக்கி விழுவது போல் விழுந்து வைக்கிறது. அப்படி விழுந்ததும் உப்பு கரைந்து போகிறது. பாரம் குறைந்தவுடன் அது சந்தோஷமாக செல்கிறது. இதனுடைய இந்த பொல்லாத்தனத்தை வியாபாரி புரிந்து கொண்டார். நீ எனக்கு இப்படி செய்கிறாயா? நான் உன் எஜமான் அல்லவா? நான் உன்னை விட மூளை படைத்தவன். இரு, உனக்கு என்ன செய்கிறேன் என்று பார் என்று சொல்லி அந்த கழுதைக்கு அவர் அன்று உப்பு மூட்டையை ஏற்றாமல் பஞ்சு மூட்டையை ஏற்றிவிட்டார். கழுதை அதை அறியாது தானே. அது அதே போல் தண்ணீரில் விழுந்திருக்கிறது. விழுந்த கழுதை தண்ணீரில், அதாவது பஞ்சிலே தண்ணீர் ஊறியதும் இன்னும் பாரம் அதிகரித்திருக்கும் இல்லையா? கழுதை எழும்பி நடக்க முடியாமல் பாரத்தை சுமந்து சென்றது. இன்னதுதான் செய்கிறோம் என்று அறியாமல் நாங்கள் செய்கின்ற சில தவறுகள் அல்லது சில நடவடிக்கைகள் நமக்கே பாதகமாக அமைந்துவிடும் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே நாங்கள் எல்லாவற்றிலுமே லாப நோக்கை எதிர்பார்க்காமல் அல்லது ஒரு நமக்கு எதிலுமே ஒரு இலகுவான தன்மை வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் கடமையை செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல அமைதி, மன அமைதி எங்களுக்கு கிடைக்கும், அல்லது துன்பம் வராமல் இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை நாம் அழைத்து செல்வது மொழி நடனம் பார்ப்பதற்கு. சிறந்த கவிதைகள் அவை காதலை சொல்வதாக இருக்கலாம், இயற்கையை சொல்வதாக இருக்கலாம், குழந்தையின் அழகை சொல்வதாக இருக்கலாம், குமரியை வர்ணிப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கவிதை மொழியின் நடனமாக அமையும். எனவே மொழியின் நடனத்தை நாங்கள் இப்போது கவிதையாக சுவைப்போம். வாருங்கள். பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழெனக்கு வேண்டியதில்லை. மன்னன் முடியெனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகனுக்கு வேண்டியதில்லை. கன்னி தமிழ் எனக்கு வேணுமையடா, உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமையடா. தின்ன தமிழ் எனக்கு வேணுமையடா, தின்று சத்து கிடக்க தமிழ் வேணுமையடா. உண்ண உணவனுக்கு வேண்டியதில்லை, ஒரு உற்றார் உறவினரும் வேண்டியதில்லை. மண்ணில் ஒரு பிடியும் வேண்டியதில்லை, இள மாதர் இதழ் அமுதம் வேண்டியதில்லை. பாட்டில் ஒரு வரியை தின்று கழிப்பேன், உயிர் பாயும் இடங்களிலே தன்னை மறப்பேன். காட்டில் இலக்குவனை கண்டு மகிழ்வேன், அங்கு காயும் கிழங்குகளும் தின்று மகிழ்வேன். மாட மிதிலை நகர் வீதி வருவேன், இள மாதர் குறுநகையில் காதலுருவேன். பாடியவர் அணைக்க கூடி மகிழ்வேன், இளம் பச்சை கிளிகளுடன் பேசி மகிழ்வேன். கங்கை நதிக்கரையில் மூழ்கி எழுவேன், பின்பு காணும் மதுரை நகர் கோடி வருவேன். சங்க புலவர்களை கண்டு மகிழ்வேன், அவர் தம்மை தலை வணங்கி மீண்டு வருவேன். கால்கள் குதித்து நட மாடுதையடா, கவி கள்ளை குடித்தவரி ஏறுதையடா. நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி
தமிழ் பசியும் ஆறிட வேண்டும். தேவருக்கு அரசு நிலை வேண்டியதில்லை, அவர் தின்னும் சுவையமுது வேண்டியதில்லை. சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும். பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும். மொழி நடனத்தை தொடர்ந்து உங்களை மகிழ்விக்க வரும் அடுத்த அம்சம் என்ன என்று பார்ப்போம். அதற்கு முன் நாங்கள் ஒரு இடைவேளையை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னொரு மனிதனுக்கு பாடமாக அமைகிறது. ஒரு மனிதனுடைய அனுபவம் இன்னொரு மனிதனுக்கும் தனக்கும் கூட ஆசானாக அமைகிறது என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்தது தான். இப்படி முதிர்ந்த அனுபவமுடைய கல்வியாளர்களாகட்டும் அல்லது படைப்பாளிகளாகட்டும், இளைய படைப்பாளிகளாகட்டும், கலைஞர்களாகட்டும், அத்தனை பேரையும் நாங்கள் அழைத்து வருவது இந்த பட்டறைக்கு. ஏனென்றால் பட்டறை உங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி களமாக அமைகிறது. அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடும் போது அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் என்கின்ற நோக்கத்தில் இன்றும் நாங்கள் உங்களை பட்டறைக்குள் அழைத்து செல்கிறோம். இன்று நாம் அதிதியாக இங்கு அழைத்து வந்திருக்கும் அவர் யார்? அவர் ஒரு கல்வியாளர். ஆம், மாஸ்டர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுபவர். அவர் ஒரு தமிழ் ஆசான். தமிழ் ஆசான் என்று சொன்னாலே இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற எத்தனையோ பேர் தங்களுடைய இந்த ஆற்றலுக்கு காரணமாக இருந்தவர்கள் தங்களுடைய தமிழாசான்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும். அதுபோல் ஒரு தமிழ் ஆசான் தான் எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கிறார். இந்த தமிழ் ஆசானிடம் தமிழ் கற்றவர்கள் இன்று உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அவர் மாஸ்டர் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், கவிஞர் ALA முகமது அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். நாங்களும் உங்களை அன்போடு மாஸ்டர் என்றே அழைக்கலாம் என்று நினைக்கிறோம். நீங்கள் ஒரு சிறந்த தமிழ் ஆசானாக இருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு கவிஞரும் கூட. நாங்கள் முதலில் உங்களுடைய கவிதை பக்கத்தை பற்றி பேசலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கவிதை எழுதும் ஆர்வம் யாராலும் ஊட்டப்பட்டதா அல்ல இயல்பாகவே இருக்கிறதா? அநேகருடன் நாங்கள் கலந்துரையாடும் போது அவர்கள் பாடசாலை பருவத்திலேயே இப்படி கவிதை எழுதும் ஆற்றல் வந்ததாகவும் அதற்கு காரணம் தங்களுடைய ஆசிரியர்கள் தான் என்றும் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் உங்களுடைய அனுபவமும் கூட அப்படியாகத்தான் இருக்கும் என்று அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கவிதை எழுதும் ஆற்றல் என்னுள் இருப்பதை நான் அப்போதே உணர்ந்திருந்தேன். என்றாலும் அதனை வெளிப்படுத்தக்கூடிய திறனோ வாய்ப்போ இல்லாமல் இருந்தேன். எனக்கு நண்பர்களாக இருந்தவர் ஒரு கவிஞர், கவிவாணர் அசீஸ் என்று கொத்துவெளியிலே. அவர் ஒரு கல்வி அதிகாரியாக பிற்காலத்தில் இருந்தவர். அவர் என் நண்பராக இருந்து கவிதை எழுதுவதற்கு என்னை தூண்டி கவிதை எழுத வைத்தவர் அவர்தான். அவருடைய அந்த வழிகாட்டலின் காரணமாகத்தான் இன்று ஒரு கவிஞனாக நான் திகழக்கூடியதாக இருக்கிறது. ஆசிரியர் ஆனதும் அவருடைய அந்த உதவியினால்தான். நீங்கள் பொத்துவில் என்று குறிப்பிட்டீர்கள். உங்கள் ஊர் பொத்துவில். இப்படி ஒரு நண்பரால் தான் நீங்கள் ஊக்குவிக்கப்பட்டதாக சொல்கிறீர்கள். ஆனாலும் ஏற்கனவே உங்களுக்குள் இந்த கவிதா ஆற்றல் ஒளிந்திருந்திருக்கிறது. உங்களுடைய ஆசிரியர்கள் பற்றி. ஆம், எனக்கு ஒரு தமிழாசிரியனாக இருந்தவர் பொத்துவில் ஜவுஃபர் மௌலானா. அவரும் மிக பெரும் கவிஞர். முச்சுடர் என்ற நூலை அந்த நாளில் 1968 வெளியிட்டிருந்தார். அவர் எனக்கு தமிழாசானாக இருந்து என்னை பாராட்டி பிற்காலத்தில் நீ ஒரு எழுத்தாளனாய் வருவாய் என்று படிக்கிற காலத்திலேயே சொன்னவர். அவருடைய அந்த வாக்கு மெய்ப்பட்டு போய்விட்டது. உங்களுடைய படைப்புகளை பொறுத்தவரையில், அதாவது குறிப்பாக கவிதைகளை பொறுத்தவரையில் ஒரு சாடலாக அல்லது ஒரு
ஒரு ஆக்ரோஷமான வெளிப்பாடாக சில சமயங்களில் நாங்கள் பாரதியின் சில கவிதைகளை எடுக்கலாம் அல்லது பாரதிதாசனை எடுத்துக்கொள்ளலாம். அது போன்ற ஒரு உக்கிரமான ஒரு வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. இப்படித்தான் ஆரம்பத்திலேயே நீங்கள் எழுதத் தொடங்கினீர்களா? ஆரம்பத்தில் காதல் கவிதைகள் தான் எழுதினோம். மரபு கவிதைகள் எழுத முற்பட்டோம். மரபு கவிதைகள் எழுதுவதில் மிகச் சிரமம் இருந்தது. அதனால் அந்த எழுத்து துறை தொடர்ந்து செல்லாமல் இடைப்பட்டு தடைப்பட்டு கிடந்தது. பின்னர் அந்த மரபு கவிதை உடைக்கப்பட்டு புது கவிதைகள் வெளிவந்த போது இந்த புது கவிதைகளை எழுத முற்பட்டோம். ஆனால் இளமையிலிருந்தே ஒரு புரட்சி குணம் என்னுள் இருந்து வருவது எனக்கு புரிகிறது. பெரும்பாலும் பாரதியாரின் அந்த வசன கவிதைகள் என்னை கவர்ந்திருந்தது. அவருடைய அந்த மொழிநடையிலைத்தான் நான் பெரும்பாலும் இந்த புது கவிதைகளுக்கு பயன்படுத்தி எழுதியிருக்கிறேன். புரட்சிகரமான எண்ணங்கள் உண்மையிலேயே இந்த இள வயதில் தோன்றுவது இயற்கை. அது சமுதாயத்தின் சாடலாக இருந்திருக்கும். அதாவது தான் சார்ந்த சமுதாயம் ஏதோ ஒரு வழியில் அழிந்து போகிறது அல்லது எதையோ அது வழி தவற விட்டு விட்டது அல்லது வழி தவறி செல்கிறது என்கின்ற எண்ணம் வருகின்ற போது அது அந்த உங்களிடமிருந்து பிறக்கின்ற அந்த படைப்புகள் சாடுகின்றவையாக இருக்கும். இதற்கு ஆரம்ப காலத்தில் எப்படி வரவேற்பு இருந்தது? ஆரம்ப காலத்தில் சுமாரான வரவேற்பு இருந்தது. பின்னர் வரவேற்பும் இருந்தது, எதிர்ப்பும் வந்தது. என்றாலும் தொடர்ந்து நாங்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறோம். எதிர்ப்பு என்று சொல்லுகின்ற போது உண்மை கசக்கும் என்று சொல்வார்கள். இதை ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? அதை வெளிப்படுத்துவதன் மூலம் நம்மை நாமே காட்டிக் கொடுக்கிறோம் என்பன போன்ற எதிர்ப்புகள் தான் நிச்சயமாக உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஆமாம், எதிர்ப்புகளுக்கு அஞ்சாத குணமும் என்னிடம் இருக்கிறது. இந்த எதிர்ப்புகளுக்கு நீங்கள் எப்படி முகம் கொடுத்தீர்கள்? எந்த வகையில் உங்களுக்கு இந்த எதிர்ப்புகள் வந்தன? சமூக சாடல்கள், சமூக குறைபாடுகளை நாம் வெளிப்படையாக பாடும்போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்னோட வெறுப்பு வரத்தான் செய்கிறது. அந்த வெறுப்புகளால் மனம் நொந்து பின்னடைந்து இருந்ததும் உண்டு. அவற்றையெல்லாம் தூக்கி விட்டு தொடர்ந்து எழுதியதும் உண்டு. அதுதான் நமது இந்த இலக்கிய வாழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சிகரமான எண்ணம், அந்த புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் எந்த தயக்கமும் இல்லாத நீங்களே இந்த மாதிரியான எதிர்ப்புக்கு சில சமயங்களில் மனம் நொந்து ஓய்ந்து போனதாக சொன்னீர்கள். உங்கள் பார்வையில் ஒரு கவிஞன் என்பவன், ஒரு படைப்பாளி என்பவன், இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ இளையவர்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், எத்தகைய உள்நோக்கத்தோடு அல்லது எத்தகைய ஒரு பண்போடு மிளிர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மையிலேயே உள்ளதை உள்ளவாறு யாருக்கும் பயப்படாமல் சொல்ல வேண்டும். அவன்தான் கவிஞன். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பல விடயங்களுக்கு நாம் அஞ்சியும் எழுத வேண்டி இருக்கிறது. அதனையும் அவதானித்து எழுதுவது இன்றைய எழுத்தாளர்களுக்கு நல்லது, பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். சரி, உங்களுடைய 3 தொகுப்புகள் இருக்கின்றன. அதில் 2 தொகுப்புகளை நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். சுனாமியின் சோக வடிவங்கள் 2004 12 26. சுனாமியின் சோக வடிவங்கள் இதுவும் கவிதை தொகுப்புகள். பொதுவாக இந்த சுனாமியின் தாக்கத்தின் பின்பு இப்படி பல தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. அவை அத்தனையும் அந்த கோர தாண்டவத்தை, அந்த கடலின் சமுத்திரத்தின் கோர தாண்டவத்தை தான் காட்டியிருந்தன. இதுவும் அதற்கு விலக்காக இருக்காது என்று நினைக்கிறோம். அப்படித்தானே? சுனாமியால் சுழலும் நினைவுகள், மதியில் விழுந்த இடி, உறவுகளை உதிர்த்த சுனாமி என்று 5லும் குறைந்தது 6. அது என்ன கருத்தை சொல்கிறது? 5லும் குறைந்தது 6 என்ற தலைப்பே கவர்ந்து விட்டது. பார்ப்போமா? கடலடி அதிர்வை நேர காலத்துடனே உணர்ந்த நீர்ப்பாம்புகள் நிலத்தடி நீங்கி நீர் மேற்பரப்பில் வந்து நேரில் தெரிவித்த தகவலை புரிந்து கொள்ள புத்தியில்லாமல் போய்விட்டது. இப்போது புரிகிறது 5லும் குறைந்தது 6 என்பது. மட்டக்களப்பு வாவியுள்ளே இரவோடு இரவாய் இரகசியமாய் பெருந்தொகையில் பிரவேசித்த அரும் கடற்பாம்புகள் நீல நிறத்தில் சிக்னல் காட்டியதை புரியாமல் புதினம் பார்த்தோமே. அகரினை உயிர்களுக்கு அறிவு 5 வரைதான் என்றாலும் உணர்தன்மையின் எல்லையோ மனிதரிலும் பன்மடங்கு. அதனால்தானே சுனாமியின் அறிகுறிகள் எண் சாணின் எஜமானர்களது
ஆறறிவின் எல்லையுள்ளே அகப்படாமல் போனது. என்றுமில்லா பெருங்கூட்டமாய் அன்று கல்முனை கடலிலே காட்சி தந்த சூறை மீன்கள் சொல்லிய செய்தி என்ன? 5லும் குறைந்தது 6 என்ற உண்மையில் இந்த மாதிரியான தலைப்புகளும் கூட அந்த படைப்பை பார்க்க சொல்லும். நீங்கள் ஒரு கவிதையை படைத்த பின் அதற்கு தலைப்பை இப்படி சிந்தித்து வைப்பீர்களா? இந்த கவிதை சிறப்பாக இந்த கவிதையின் தலைப்பு மற்றவர்களை கவர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நீங்கள் தலைப்பு இடுவீர்களா, அல்லது யதார்த்தமாக நீங்கள் பொருத்தமான தலைப்பை வைப்பீர்களா? பெரும்பாலும் இந்த கவிதை மக்களை கவர்வதற்கு முன்னர் இந்த தலைப்பு அவர்களை கவர வேண்டும், அதன் மூலம் அந்த கவிதையை அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் அதிகமாக உண்டு. அதனால் தான் அவ்வாறான தலைப்புகளை நான் தெரிவு செய்கிறேன். இன்னும் ஒரு படைப்பு திரும்பி பார்க்கிறேன். இதுவும் ஒரு கவிதை தொகுப்பு தான். இதிலே சுமார் எத்தனை கவிதைகள் இருக்கின்றன? இதில் 49 கவிதைகள் இருக்கிறது. அந்த தலைப்புகள் சிறப்பாக இருக்கின்றன. சனி ஞாயிறு விடுமுறை வந்தால் எங்கள் சிறகுகள் விரியும், கிராமத்தின் இயற்கை எழில் கொஞ்சம் இடமெல்லாம் எங்கள் பாதங்கள் பதியும், பயங்கரவாதத்தை அறியாத அந்த கால இள மனசுகள் சுதந்திரத்தின் சுவையை பருகி மகிழும் என்று தொடர்கிறது கவிதை. நீங்கள் இந்த மரபு கவிதையிலே ஈடுபாடு கொண்டவராக ஆரம்பத்தில் இருந்து பிறகு புது கவிதை வடிவிலே நீங்கள் படைப்புகளை தந்தீர்கள். அதற்கு பின்னரும் நவீனத்துவம் பின்னவீனம் என்றெல்லாம் இந்த கவிதையின் பரப்பு விரிந்திருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய ஈடுபாடு, இதிலே உங்களுடைய ஈடுபாடு அல்லது இது பற்றிய உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது? மரபு கவிதைகள் முழுக்க முழுக்க இலங்கையில் அந்த காலத்தில் மரபு கவிதைகள் தான் எழுதி வந்தார்கள். மரபு கவிதைகள் அந்த கவிதை உலகத்துக்குள் நுழைவது மிகவும் கடினமாக இருந்தது. அதற்கான கதவுகள் மிகவும் பலமாக இருந்தது. அந்த கதவுகள் உடைக்கப்பட்டு இந்த புது கவிதைகள் வந்தபோது கவிஞர்களின் தொகை, கவிதை எழுதுகின்றவர்களின் தொகை அதிகரித்து விட்டது. எனவே நினைத்தவர் எவரும் கவிதை எழுதக்கூடிய தன்மை உண்டாகக்கூடியதாக இந்த புது கவிதை வழிவகுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஆரோக்கியமானது என்று நினைக்கிறீர்களா? ஏனென்றால் எதற்குமே 2 பக்கங்கள் இருக்கின்றன இல்லையா? ஆம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கவிதை சிறிதளவு எனும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த கவிதை இன்பத்தை சகலரும் உண்பதிலே ஏன் நாம் மறுக்க வேண்டும்? அவர்களுக்கும் அது புது கவிதைகள் அவருக்கு வழிவகுத்து கொடுத்ததை நாம் வரவேற்கிறோம். தரமானவை தங்கும், தரமற்றவை கால வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய்விடும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நாங்கள் இப்போது மாஸ்டர் ALA முகமது அவர்களோடு, மாஸ்டர் என்று சொன்னால் தமிழ் ஆசிரியர், அவர் கவிஞர், அவர்களோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளையை எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த உரையாடல் பட்டறையிலே இப்போது எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார் மாஸ்டர் ALA முகமது, தமிழ் ஆசிரியர், கவிஞர். நாங்கள் தொடர்வோம். நீங்கள் தமிழாசிரியர் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களிடம் கற்ற பல மாணவர்கள் என்ற நல்ல நிலையில் இருப்பதாகவும் கூட நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு குறிப்பிட்டோம், ரசிகர்களுக்கு குறிப்பிட்டோம். நீங்கள் தமிழ் ஆசான் என்கின்ற வகையில் உங்களுடைய படைப்புகளில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? இவர் ஒரு தமிழ் அறிஞர், இவர் ஒரு தமிழ் ஆசிரியர், எனவே இவருடைய படைப்புகளில் எந்த விதமான குற்றத்தையும் காண முடியாது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லோருக்கும் இருக்கும். இதை நீங்கள் அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்தால் கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கடைசியாக வெளிவந்த திரும்பி பார்க்கிறேன் என்ற கவிதை நூல் எங்கள் கிராமத்தில் அநேகம் பேரை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்த கவிதையை எழுத வாசிக்க தெரிந்த எல்லோருமே எங்கள் ஊரில் வாசித்திருக்கிறார்கள். அந்த கவிதை வரிகளை அவர்களே சொல்லி சிரிக்கிறார்கள். எனது கவிதைகளிலே பெரும்பாலும் இந்த நூலிலே சோகம் அதிகமாக கலந்திருந்தாலும் நகைச்சுவையும் அதிகம் கலந்திருக்கிறது. நான் நினைத்திருந்தேன் மக்கள் சோக உணர்வைத்தான் உணர்வார்கள் என்று. ஆனால் அவர்கள் அந்த நகைச்சுவை உணர்வை மிகவும் ரசித்து என்னிடமே அவர்கள் நகைச்சுவையாக அந்த வரிகளை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தமிழாசானிடமிருந்து எதிர்பார்த்த அந்த அளவை நான் கொடுத்திருக்கிறேன்
என்ற திருப்தி இந்த நூலின் மூலம் எனக்கு இந்த கிடைத்தது. நூலின் வாயிலாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் கவிஞர் என்பதோடு ஒரு தமிழாசான் என்பதால் நாங்கள் அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம் இல்லையா, ஆமாம். உங்கள் சம்மதத்தோடு. இப்போது தாய்மொழியை தமிழ் மொழியை கற்பதில் ஆர்வம் குறைந்து வருகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதனால் தானா இந்த மொழி தமிழாக இல்லாமல் அது கொஞ்சம் கேட்பதற்கு கஷ்டமான மாதிரியான நிலைமையில் ஒலிக்கிறது? தமிழ் கற்கும் ஆர்வம் மாணவர்களிடம் குறைந்திருக்கிறது என்பது உண்மைதான். அதற்கு காரணம் தமிழ் மொழி அல்ல. தமிழ் மொழி இனிமை வாய்ந்தது. அந்த இனிமை எப்படி மாணவர்களுக்கு கசக்க முடியும்? அதுதானே. அந்த கசப்பை உண்டாக்கியவர்கள் தரமற்ற தமிழாசிரியர்கள் தமிழை கற்பிப்பதால் வந்த குறைபாடு தான் அது. உதாரணமாக சொன்னால், ஒரு தமிழாசான் யான், என்னுடைய மகன் ஓயல் வகுப்பில் இப்போது படித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மிகவும் கசப்பான பாடம் தமிழ் மொழி பாடம்தான் என்பது கவலைக்குரிய ஒரு விடயம். எனவே இந்த கசப்புணர்வு ஏற்படுவதற்கு காரணம் தகுதியற்றவர்கள் தமிழ் ஆசிரியர்களாக கற்பிப்பதுதான் காரணம். அதற்காக கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோருமே தகுதியற்றவர்கள் என்று சொல்லவில்லை. தகுதியானவர்கள் மிக அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தகுதி குறைந்தவர்களின் தாக்கம் அதிகமாக இன்று தமிழ் கற்கின்ற மாணவர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. சில ஆசிரியர்கள் பாடத்தை படித்து கொடுக்கும் போது அது அந்த பாடத்திலே ஒரு விருப்பத்தை, ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். சில பாடங்கள் இயல்பாகவே அது நமக்கு பிடிக்காது என்கின்ற ஒரு நிலைமைக்கு மாணவர்களை கொண்டு போய் விட்டு விடுகிறது. தமிழ் ஆசான் அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் இந்த தகுதி என்ற ஒரு வார்த்தை. இந்த தகுதி என்பதனால் நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? தமிழ் மொழி கற்பிப்பதற்கென பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் தொகை போதாது. ஒரு சிலர் தான் அதற்கென பயிற்றப்பட்டவர்கள் இருக்க, மிக அதிகம் பேர் அந்த பாடத்தோடு தொடர்பற்றவர்கள். ஆள் இல்லை என்பதற்காக அவர்களை கொண்டு கற்பித்தால் அந்த கற்பித்தல் எவ்வாறு எடுபடும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. உண்மைதான். தமிழிலே ஆர்வமோ அல்லது அதிலே எந்த தொடர்புமே இல்லாத ஒருவர் தமிழ் பாட ஆசிரியராக வருகின்ற போது மாணவர்களின் நிலைமையும் நிச்சயமாக கவலைக்கிடமாகத்தான் இருக்கும். நீங்கள் சுமார் எத்தனை வருட காலமாக ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறீர்கள்? 33 வருடங்கள் தமிழ் மொழி ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள். அப்படியானால் அந்த காலத்தில் நீங்கள் ஒரு ஆசானாக கடமையேற்று படிப்பித்த காலத்திலே வந்தவர்கள், தமிழை கற்க வந்தவர்கள் ஆர்வத்தோடு விருப்பத்தோடு கற்றார்களா? அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்களா? ஆம், மிக திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். மிக முதல் தர சித்தி அடைந்தார்கள். அந்த முதல் தர சித்தி அடைகிறவர்கள் அப்போது அதிகமாக இருக்கிறார்கள். இப்போது ஒருவர் தானும் அந்த பாடத்தில் எடுக்க முடியாத நிலைமையும் என் கிராமத்தில் இருக்கிறது. எனவே எங்களுடைய அந்த உழைப்புக்கான அடைவை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று நான் பெருமிதப்படுகிறேன். தமிழ் தானே, அதே தாய்மொழி தானே, அது தெரியும் என்று அதை படிக்கிறது கூட இல்லை. நாளைக்கு விஞ்ஞான பரீட்சை அல்லது நாளைக்கு ஆங்கில பரீட்சை என்றால் விழுந்து விழுந்து படிக்கின்ற பிள்ளைகள் கூட ஏன் படிக்காமல் இருக்கிறாய், பரீட்சை நடக்கிறது தானே என்று கேட்டால் நாளைக்கு தமிழ் தானே என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறது. தமிழை இலகுவாக நினைத்து கொண்டு தமிழிலே கோட்டை விட்டு விடுகிறார்கள். அப்படியான மாணவர்களும் இருக்கிறார்கள். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் கடந்த காலங்கள், அதாவது நீங்கள் 33 வருட காலத்திலே ஆரம்ப காலத்தில் நீங்கள் படிப்பித்த போது மிகவும் ஆர்வத்தோடு படித்ததாக சொல்கிறீர்கள். இப்போது இன்னும் ஒன்று, ஆங்கில மோகமும் கூட, ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டும், ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிலை கூட இப்படி தமிழுக்கு ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ் ஆசிரியர் என்ற வகையிலே எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு இலக்கியவாதி நிச்சயமாக சிறந்த தமிழ் அறிவு உள்ளவராக இருக்க வேண்டும். எல்லா மொழிகளிலுமே அவருக்கு ஆளுமை இருந்தால் எல்லா மொழிகளிலும் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் தனித்துவமான ஒரு ஆளுமை தாய்மொழியிலே இருப்பதனால் எந்த அளவுக்கு அவன் இலக்கிய உலகிலே ஜொலிக்கலாம் என்று சொல்லுங்கள். தமிழ் இலக்கிய உலகத்திலே தாய்மொழியை ஒருவன் எவ்வளவு தெளிவாக கற்கிறானோ அந்த தாய்மொழியை வைத்துத்தானே ஏனைய பாடங்களை அவன் கற்க வேண்டும். எனவே தாய்மொழி தெளிவாக
அதாவது அந்த மொழியின் இயல்பை உணர்ந்து கற்கின்றவர்கள் ஏனைய பாடங்களிலும் சிறந்த சித்தி அடைவார்கள் என்பது நான் அனுபவம் மூலமாக கண்டிருக்கிறேன். ஆனால் அந்த தாய்மொழியில் விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டியது எங்களை போன்ற ஆசிரியர்கள் தான். அந்த விருப்பத்தை கொண்டு ஏனைய பாடங்களிலும் அவர் திறமை சித்தி பெற்றதை நான் பார்த்திருக்கிறேன். அதன் மூலம் இன்று எத்தனையோ பேர் உயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களை பாராட்டி பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போதைய காலகட்டத்தை பொறுத்தவரை உங்கள் ஊர்களிலும் சரி, நீங்கள் அறிந்த வட்டாரங்களிலும் சரி, இந்த இலக்கியத்துக்கான ஈடுபாடு, அந்த சூழல் என்ன மாதிரி இருக்கிறது? மிக மோசமான நிலையில் இருக்கிறது. இலக்கியம் இப்போது இந்த ஊடகங்கள், அந்த போன் வகைகள், ஏனைய விடயங்கள் எல்லாம் இந்த இன்றைய சமுதாயத்தை பராக்கு காட்டிவிட்டது. எனவே இலக்கிய ரசனைகள் மிக குறைந்து வருவது மன இறுக்கத்தை ஏற்படுத்தும் சமுதாயத்தில். நிச்சயமாக இலக்கிய உணர்வுகள் குறைந்த தான் இன்று காணப்படுகிறது, எங்கும் தான். சரி, அந்த நிலைமையும் கூட அந்த சூழலும் கூட மோசமாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இத்தகைய ஒரு சூழலிலே நீங்கள் என்ன நோக்கத்திற்காக படைக்கிறீர்கள் என்ற கேள்வி உங்கள் முன் வைக்கப்பட்டால் அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஒரு ஆதங்கம் தான். இப்படி போய்கொண்டிருக்கின்ற இன்றைய சமுதாயத்தை இந்த இலக்கியத்தின் பக்கம் ஒரு ரசனையை ஊட்டி மேலும் மேலும் இங்கால இழுத்து கொள்ள முடியாதா அவர்களை என்று ஒரு ஆதங்கம்தான் நான் இன்று எழுதி கொண்டிருப்பதற்கு காரணம். சரி, ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் முகநூல் போன்றவை மூலமாக இந்த இளைஞர்கள் வெகு சிறப்பான படைப்புகளை தருகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு 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 பதில் கூட, ஒரு கேள்வி பதிலாக கூட கவிதை நடையிலே செல்கிறது, அல்லது சிறந்த உரை நடை மாதிரி அவர்கள் அதிலே நகைச்சுவை வந்தாலும் கூட, கேலி வந்தாலும், நையாண்டி வந்தாலும், எள்ளல் வந்தாலும் கூட ஒரு சிறப்பான ஒரு தன்மையும் அதிலே இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் அந்த இடத்தில் அதை சுவைத்து அப்படி எறிந்து விடுவது போல் அந்த முடிந்து போகிறது. நின்று நிலைத்து காவியமாகுமா இவையெல்லாம் என்ற கேள்வி எழுகிறது. அப்படியானால் நூலுறு பெரும் பதிவுகள் மட்டும்தான் காலத்தை வென்று வாழும் என்று சொல்கிறீர்களா? பெரும்பாலும் அப்படித்தான். ஏனென்றால் எல்லோரும் இந்த நூல்முகம் பார்க்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் புத்தகம் பார்க்கின்றவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நூலகங்கள் மூலமாக. நீங்கள் ஒரு ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக இருந்து நன்மாணாக்கர் பலரை உருவாக்கி இருக்கிறீர்கள். அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதாக கூட நாங்கள் ஆரம்பத்தில் கூறினோம். ஒரு இலக்கியவாதி என்கின்ற வகையில், ஒரு கவிஞர் என்கின்ற வகையில் உங்களை பின்பற்றி அல்லது உங்கள் உதவியோடு இந்த கவிதைகளை படைக்க தொடங்கியவர்கள் யாரேனும் பெயர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். எனது கிராமத்தில் தான் இருக்கிறார்கள். அதில் அஸ்மின் உத்மாலப்பை அவர்கள் மிக சிறப்பாக போற்றக்கூடிய ஒரு இடத்தை எனக்கு பின் என் மாணவர்களில் அந்த இடத்தை அடைந்தவர் அவர் என்று குறிப்பிடலாம். அவருக்கு பின்னாலும் ஒரு சிலர் கவிஞர்களாக எங்கள் ஊரில் இருக்கிறார்கள். அவர்களும் என்னுடைய மாணவர்கள் தான். ஒரு ஆசிரியர், ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல இந்த பிள்ளையை இந்த தாய் பெற என்ன புண்ணியம் செய்தாலோ என்று ஊர் வியக்கும் வண்ணம் மட்டுமல்ல, அந்த பிள்ளையை ஊரார் புகழ்கையிலே அந்த தந்தை மகிழ்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வு, இந்த இரண்டு உணர்வையுமே நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இடம் எதிர்பார்க்கலாம் இல்லையா? அந்த இரண்டு உணர்வுமே தன்னுடைய மாணாக்கர் ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த ஆசிரியருக்கு நிச்சயமாக ஏற்படும். ஆக இந்த மாதிரியான சிறந்த மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கின்ற போது, அதாவது பெயர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற போது அந்த பெருமை உங்களையும் சாரும். ஏனென்றால் பல தத்துவ ஞானிகள் தங்களுடைய பொன்மொழிகளாக கொடுக்கின்ற அந்த மொழிகளிலே தங்களுடைய ஆசான் பற்றி குறிப்பிடுவதற்கு அவர்கள் தவறியதே இல்லை. அந்த தாரமும் குருவும் தான் செய்த விதிப்படி என்று நீங்களும் கூட உங்களுக்கு அமைந்த ஆசான்கள் பற்றி சொன்னீர்கள். அவர்களிலே இன்னும் நீங்கள் உங்களுடைய இலக்கியத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு உதவி செய்த ஆசிரியர்கள்
ஏனென்றால் சிலர் சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் படைத்து தங்களுடைய படைப்பை ஆசிரியர்களிடம் காட்டிய போது அவர்கள் இன்னும் தங்களை திருத்தியதாக. உங்களை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான அனுபவங்கள் ஏதேனும் இருக்கிறதா? இருக்கிறது. நான் 9ஆம் வகுப்பில் படிக்கும்போது ஒரு சிறுகதை எழுதி கொண்டு போய் என்னுடைய தமிழாசான் அந்த நாளில் இருந்தவர் அக்கரைப்பற்று ஆனாசானா அப்துல் சமது, அவர் மிகவும் இலங்கையில் புகழ்பெற்ற ஒரு சிறுகதை எழுத்தாளர். அந்த நாளில் பத்திரிகைகளில் சிறுகதைகள் பிரசுரிக்க வேண்டுமென்றால் பத்திரிகையில் வரும் கூப்பனை பற்றி அந்த கூப்பனிலே பிரபலமான எழுத்தாளர்களுடைய சிபாரிசு பெற்றுத்தான் பத்திரிகைக்கு அனுப்ப வேண்டும். அதற்காக நான் அவரை தேடி சென்று அந்த சிபாரிசை பெற்று அந்த கதையை பத்திரிகைக்கு அனுப்பியிருந்தேன். இதுவரையும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிபாரிசு என்று சொல்லுகின்ற போது அவர்கள், அதாவது அந்த பிரபல கதாசிரியர்கள் இந்த கதை சிறப்பாக இருக்கிறது என்கின்ற ஒரு கையொப்பத்தை இட வேண்டும் அப்படியா? ஆனால் இப்போதெல்லாம் அந்த நிலைமை இல்லை. யார் வேண்டுமானாலும் எழுதலாம். ஏனென்றால் அப்படி ஒரு நிலைமை இருக்கின்ற போது சில சந்தர்ப்பங்களில் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த தலைமுறை இடைவெளி என்கின்ற ஒரு பெரிய இடைவெளி மூத்த கலைஞர்களுக்கும் இளைய கலைஞர்களுக்கும் இடையிலே இருக்கிறது இல்லையா? அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் எதிர்பார்க்க ஒரு முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள்? ஆமாம், ஏற்படும், ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சரி, நீங்கள் ஒரு தமிழ் ஆசானாக பல நன்மாணாக்கர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதே நேரம் ஒரு கவிஞராக உங்களிடம் கற்ற மாணவர்களை பல கவிஞர்களாக நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வேறு படைப்புகள், கவிதை தவிர்ந்த படைப்புகள்? சிறுகதைகள் ஒரு 2 சிறுகதைகள் நான் எழுதி பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. பிறகு சிறுகதை எழுவதிலே நான் தொடர்ந்து ஈடுபடவில்லை. கவிதை எழுதுவதெல்லாம் நாட்டம் கூடுதலாக இருக்கிறது. உங்களுடைய இந்த இலக்கிய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையிலும் சரி, மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கிறதா பகிர்ந்து கொள்வதற்கு? இருக்கிறது, சொல்லுங்கள். 1970ஆம் ஆண்டிலே இப்படி கவிதை ஒன்றை சிபாரிசு செய்து வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த நாளில் உள்ள துறை நீலாவாணன் கவிஞர், அவர் பிரபலமானவர். அந்த நாளிலும் அவரை தேடி சென்று துறை நீலாவணைக்கு சென்று அவரது வீட்டை தேடி கண்டுபிடித்தேன். அவர் வீட்டில் இல்லை, அப்போது ஒரு மரண வீட்டுக்கு சென்றிருந்தார். மரண வீட்டுக்கு சென்று அவரிடம் 2 கவிதைகளை கொடுத்து அந்த சிபாரிசை பெற்று பத்திரிகையை அனுப்பி பத்திரிகையில் என் பெயர் வந்து பெருமிதப்பட்ட நிகழ்வு நான் மறக்க முடியாது. அது உங்களுடைய ஆரம்ப கால அனுபவமாக இருக்கிறது. இன்றைய சூழலில் எழுதுபவர்களுக்கு, எழுதும் விருப்பத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எடுத்த மாத்திரத்திலேயே நூல்களை வெளியிட்டு தரக்குறைவான நூல்கள் வெளிவர அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். எழுத்துத்துறையிலே ஒரு நூலை வெளிவிடுவதற்கான ஒரு பயிற்சியையும் அனுபவத்தையும் பெற்று மூத்த எழுத்தாளர்களின் ஆலோசனையும் வழிகாட்டலையும் பெற்று அவர்கள் நூல்களை, கவிதைகளை எழுதி நூல்களை வெளியிட்டால் அது கவிதை உலகுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக. நீங்கள் ஒரு ஒரு தாய்க்கு தன்னுடைய எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைகள் தான், அழகிய பிள்ளைகள் தான், அறிவார்ந்த பிள்ளைகள் தான். ஆனாலும் அதுபோலத்தான் ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய எல்லா படைப்புகளுமே சிறப்பானவை. அந்த உங்களுடைய கவிதைகளில் உங்கள் நினைவில் நிற்கின்ற ஒரு கவிதையை, அல்லது நீங்கள் விரும்பி அடே இந்த கவிதை சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று நீங்கள் பலமுறை ரசித்த ஒரு கவிதையை, அல்லது ஏதேனும் ஒரு கவிதையை நீங்கள் எங்களுக்கு, உங்கள் தமிழாசான் என்பதனால் நாங்கள் உங்கள் குரலிலேயே அதை கேட்க ஆசைப்படுகிறோம். ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், அல்லது இந்த உங்களுடைய தொகுப்பிலேயே பார்த்து சொல்லலாம். நீங்கள் பத்திரிகையில் வந்த ஒரு கவிதை இங்கே இருக்கிறது. அது புதுக்கவிதை வடிவத்தில் அமைந்து என்னால் மிகவும் விரும்பி ரசிக்கப்பட்ட ஒரு கவிதை. அதனை படித்து காட்டுகிறேன். என்ன உலகம் இது? சாலையோரம் நின்ற ஆலமரம் இன்று சிறு சாடியில் நிற்கிறது. அதன் நூல் விழுதுகளில் ஊஞ்சலாடி மரபணு மாற்றத்தின் பெருமைகள் பாடுகிறான். இயற்கையோடு போராடி புதிய உலகை உருவாக்கிவிட்டான். படைப்புகளின் பண்புகளை சுருக்கிவிட்டான். காற்றை சுத்தப்படுத்த காடு இல்லையாம். மாசு படர்ந்த காற்று மண்டலம் கக்குசப்படுகிறதாம். ஓசோன் படையிலும்
ஓட்டை விழுந்து விட்டதாம். என்றாலும் எங்கள் பூமாதேவி ரொம்ப புதுமையானவள். எத்தனையோ காதலரை மணந்து கொண்டாலும் இன்னும் அவள் கன்னி கழியாமலே இருக்கிறாள். இந்த கவிதை என் மனதை கவர்ந்த புது கவிதை இது. இது இப்படி இந்த மரங்கள் வெட்டப்படுவது, இயற்கை அழிக்கப்படுவது என்பதன் 2 விதமான உணர்ச்சி எனக்கு படுகிறது. ஆதங்கம், அது ஒரு நையாண்டியாக வெளிப்படுகிறது. நீங்கள் என்ன உணர்வோடு அதை தந்தீர்கள்? உண்மையிலேயே இயற்கை அழிக்கப்படுவதை மனிதன் தவிர்க்க வேண்டும். ஆனால் காலம் பெரும் மாற்றம் அடைந்து வருவதால் காடுகள் அழிந்து போகிறதே, இதனை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வாசகர்களுக்கு சொல்ல நினைத்து எழுதினேன். சரி, இந்த நேர்காணலிலே நாங்கள் உங்களை சந்தித்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த வேளையிலே நீங்கள் யாருக்கேனும் நன்றி கூற விரும்பினால் அல்லது ஏதேனும் எங்களிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் கூட அவற்றை நீங்கள் சொல்லலாம். என்னை எனக்கு வழிகாட்டி தமிழறிவூட்டி என்னை ஒரு தமிழாசிரியனாக்கிய அந்த ஆசிரியர்களுக்கும், என்னை இப்படி ஒரு நேர்காணலுக்கு சந்தர்ப்பம் வாங்கி தந்த எனது மாணவன் அஸ்மின் உதுமல்லபே அவர்களுக்கும், இந்த ஒளிபரப்புக்கு இடம் தந்த இந்த கூட்டுத்தாபனத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ஒரு தமிழ் ஆசானிடம், ஒரு கவிஞரிடம் நாங்கள் அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சிறந்த ஒரு ஒரு பயிற்சியாக இருக்கும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏனென்றால் இந்த பட்டறையின் மூலமாக எங்களுடைய நேயர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பயிற்சி தர வேண்டும் என்பது, அதாவது உங்களை போன்ற மூத்த படைப்பாளிகள், மூத்த கலைஞர்களிடமிருந்து ஒரு பயிற்சியை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆர்வமாகவும் இருக்கிறது. அவர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. கவிஞரும் தமிழ் ஆசானுமான மாஸ்டர் ALA முகமது அவர்கள் இன்று தன்னுடைய அனுபவங்களை பட்டறையில் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். சரி, பட்டறையிலிருந்து இப்போது நாம் வெளியே வருகிறோம். அடுத்த அம்சத்துக்கு செல்ல போகிறோம். அதற்கு முன் ஒரு இடைவேளையை எடுத்துக்கொள்வோம். இனி உங்களை மகிழ்விக்க வருகிறது துளி. துளி என்கின்ற அம்சத்திலே நாம் உங்களுக்காக ஒரு குறுந்திரைப்படத்தை தந்து வருகிறோம். அதே நேரம் ஒரு சில வேண்டுகோள்களையும் நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் ஒரு சிறந்த கவிஞராக மிளிர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசையும் அதுதான். அப்படியானால் உங்கள் கவிதைகள் சிறந்த படைப்புகளாக இருக்க வேண்டும் இல்லையா? அதன் தகுதி காணப்பட வேண்டும். அதற்கு உரைகல்லாக இந்த தூவானம் அமையும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்கள் படைப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நல்ல கருத்தாளம் மிக்க கவிதைகளை யாத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதே போல நீங்கள் துளி என்கின்ற அம்சத்திலே உங்களுடைய படைப்புகளை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் கூட உங்கள் படைப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நாம் அதை அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். குறுந்திரைப்படம் தயாரிப்பதில் விருப்பம் உள்ளவராக இருந்து நீங்கள் குறுந்திரைப்படம் தயாரித்திருந்தால் அல்லது நீங்கள் பார்த்து ரசித்த குறுந்திரைப்படங்களை கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எல்லாவற்றுக்குமான எங்களுடைய முகவரி தூவானம், வசந்தம் டிவி, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல. சரி, இனி துளி தரும் குறுந்திரைப்படத்தை பார்த்து ரசியுங்கள். எங்க காலேஜோட நல்ல பேருக்கு காரணமானவர் எங்க பிரின்சிபல். படிப்பை விட ஒழுக்கம் தான் முக்கியம்னு மனப்பூர்வமா நம்புறவர். என்ன இது? டீ ஷர்ட் சார். காலர் எங்க? சாரி சார், மறந்துட்டேன் சார். ரவுண்ட் நெக் போடக்கூடாதுன்னு தெரியாது? 100 ரூபாய் ஃபைன் போடு. ஓகே சார். ப்ளீஸ், சாரி சார். இன்னும் 1 மணி நேரத்துல ஷர்ட்டை மாத்திட்டு வந்து ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணு. பேர் சொல்லு. பிரின்சிபலோட ஒத்த தலைவலி, காலேஜோட உச்சக்கட்ட சீனியர், பேரு அருமை பிரகாசம்.
காலேஜ் கேம்பஸ்குள்ள வாத்து மேய்க்கிறதுனாலயோ, அரியர் வச்ச பசங்களுக்கு சிரிப்பு கூட்டம் நடத்துறதுனாலயோ, கிளாஸுக்கு கராத்தே ட்ரெஸ் போட்டு வர்றதுனாலயோ இவரை நீங்க ஒரு காமெடியன்னு நினைச்சிடக்கூடாது. தர்மி பிரகாசம் ஒரு சீரியஸான கேரக்டர். மச்சி, நான் நல்லவனா கெட்டவனடா? ஃப்ரீயா விடு. டேய் மச்சி, உன்னை டிஸ்மிஸ் பண்ண போறாங்களாண்டா? மறுபடியுமாடா? டேய், சஸ்பென்ஷன் இல்லடா, திரும்ப திரும்ப பண்றதுக்கு டிஸ்மிஸ், அவ்வளவுதான். என்னடா சொல்ற? அது மட்டும் இல்ல, உங்க அப்பா கூட்டி வந்து பிரின்சிபலை பார்க்கணுமா. அப்பாவா? செத்தேன்டா. பொதுவா நாங்க பேரண்ட்ஸ காலேஜுக்கு வரவழைக்கிறது இல்ல. இந்த காலேஜ்ல 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த 3லயும் உங்க பையன் இன்வால்வ்டு. அத பத்தி உங்கள்ட்ட ஏதாவது சொன்னானா? இதெல்லாம் படிக்க வரல சார், நம்மள முடிக்க வந்திருக்கானுங்க. காம் டவுன் மருது, காம் டவுன். அருமை பிரகாசத்தை டிஸ்மிஸ் பண்றதுக்கு இந்த 3 இன்சிடென்ட் தான் காரணம். இந்த காலேஜ் ஹிஸ்டரியிலேயே யூனிவர்சிட்டிக்கு போன ஆன்சர் ஷீட் திரும்பி வருது. இதுதான் முதல் தடவை. நீங்களே பாருங்க. தெர்மோடைனமிக்ஸ் பேப்பர்ல 17 பக்கத்துக்கு சினிமா கிசு எழுதியிருக்கான். என்ன லட்சணத்திலேயே காலேஜ் நடத்துறீங்க யூனிவர்சிட்டியில கேட்கறான். இது மட்டும் இல்ல, நீ ஏன் மேடத்துக்கிட்ட அப்படி நடந்துகிட்ட? பாடம் கத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்? அது என்ன பார்வை அது? Muñequita linda de cabellos de oro, de dientes de perlas. I cannot tolerate such behavior. சாரி சார். என்ன சாரி? எங்கிட்ட ஏன் சாரி கேட்கிற? மிஸ்டர் மருது கிட்டையும் மேடத்துக்கிட்டையும் தான் சாரி கேட்கணும். மிஸ்டர் மருது இஸ் வெரி அப்செட், யூ நோ. யாருக்கு தான் கோபம் வராது? மிஸ்டர் மருது 12 hours இருக்குமா? 18 hours சார். 18 மணி நேரம் ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் மருதுவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் எங்களுக்கே நீ காலையில இன்டர்நெட் பார்த்து தான் விஷயமே தெரியும். நீங்களே பாருங்களேன், ஹாஸ்டல் வார்டன் எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு. எங்க காலேஜ் பேரை இன்டர்நெட்ல தட்டினாலே இந்த வீடியோ தாங்க வருது. This is highly ridiculous. I cannot just tolerate this. ஏதோ சார் தலையிட்டதுனால எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்டேன். Otherwise I would have gone to the police. ரவுடித்தனம் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. எந்த பையன் வளர்த்திருக்கீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு. அப்பா ப்ளீஸ். அதான் செய்யறேன்னு சொல்றலப்பா. யோ, ஒழுங்கா அடி, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவானுங்க டூ பாப்பான்னு. எங்க அடி? இது அடியா? இடி மாதிரி வேணும். இப்படி அடிக்கணும். Are you all right? என்ன மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க சார்? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கீங்க. சார், என் பிரச்சனை நீங்க தலையிடாதீங்க சார். என்ன தலையிடாதீங்க? This is my office. சார்,
எதுக்கு சார் வீண் பேச்சு? இவனை சீட்டை கழிச்சு நீங்க வெளியே அனுப்புங்க சார். ஊர்ல வந்து 4 மாசம் மாடு மேய்ச்சா படிப்போட அருமை என்னன்னு தெரியும் சார். அருமைன்னு பேர்ல இருந்தா மட்டும் பார்த்தாலும் சார். அப்படின்னா அருமை பிரகாசத்தை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. எதனால அப்படி முடிவு எடுத்தீங்க? தப்பு அவன் பேர்ல இல்ல. அப்ப ஏன் மேல இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா. அடிச்சு வளர்த்தான்னா எப்படி ரூல்ஸுக்கு பயப்படுவான்? அடிக்குதான் பயப்படுவான். ஏப்பா, உன்னை காலேஜை விட்டு வெளியே தூக்கலைன்னா பேசினதுக்கு மேல ஒரு குவார்டர் வாங்கி கொடுப்பா. குவார்டர் என்னையா, ஹாஃபே வாங்கிக்கோ. ஆனா அடி முக்கியம். சார், இது சிம்பத்தியில எடுத்த முடிவு இல்லையே. நோ இல்ல, இது உங்க பையனுக்கு ஃபைனல் வார்னிங்கா இருக்கட்டும். இனிமே அருமை பிரகாசத்தை நான் பாத்துக்கிறேன். He will be under my personal care. அவன் இந்த டிகிரியை முடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. டேய், சார் எவ்வளவு தங்கமான மனுஷனா இருக்காரு. நான் அருமை பிரகாசத்தோட அப்பா. இனிமேலாவது அவர் பேச்ச கேட்டு நடந்துக்கடா. சரி, பிரின்சிபல் வந்து பார்க்க சொல்லி லெட்டர் வந்திருக்கு. பார்க்கலாமா? தூவானத்தின் நிறைவு அம்சமாக வலைப்பூக்கள். வலைப்பூக்கள் என்கின்ற பகுதியிலே நாம் வாரந்தோறும் ஒரு வலைப்பூ முகவரியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், உங்கள் தேடலை இலகுபடுத்துவதற்காக. அந்த வகையில் இன்று நாம் உங்களுக்காக தெரிவு செய்திருக்கும் வலைப்பூ முகவரி இதுதான். இசையை வெறுப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? இசை கேட்பதும் சுகம், இசை பாடுவதோ பரமசுகம். ஆம், இந்த வலைப்பூ இசை இன்பம். இசைப்பாடல்கள், இசைக்கருவிகள், நடனம், நாட்டுப்புற பாடல், திரைப்படம், தொகுப்பிசை, சுவையான தகவல்கள், இவைகளை பற்றிய பதிவுகளை இந்த வலை முகவரியிலே நீங்கள் காணலாம். இசை ரசிகர்களுக்கு பயனுள்ள தளமாக இந்த தளம் இருக்கிறது. வலைப்பூ அறிமுகத்தோடு நாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.